ஹாய், இன்ஜினியர் விக்னேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு சைட்டில் நம்மளே இறங்கி வேலை பார்த்ததை தான் பார்க்க போகிறீங்க. இந்த டஃப் அண்ட் கிளாஸில் மேலே வந்து சிலிக்கான் பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதை வந்து எவ்வளோ இன்ப்ராப்பராக அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ இன்ப்ராப்பராக அப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ லைஃப் வரல, அதனால லீக்கேஜஸ் ஆகுது, கீழே உள்ள ஃப்ரேம் எல்லாம் ரஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளோட ஹெல்ப்பை கிளைண்ட் நாடினாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கர் ராடு ஃபில்லிங் பண்ணுறதுக்கு வீல்ஸ் எல்லாமே விற்கிது. அது ஃபாரின் கண்ட்ரீஸில் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட் ஹை. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு வீல் எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு அதை கட் பண்ணி ஒரு டூல் ரெடி பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணி அந்த பேக்கரோட ஃபில் பண்ணி அதுக்கு மேலே சிலிக்கானை கவர் பண்ண போகிறோம். இப்போ அதுதான் அதோட க்ளீனிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. பிஃபோர் அந்த எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பேக்கரோட ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சிலிக்கான் அப்ளை பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ப்ராசஸ். நம்ம பேக்கரோட ரிக்வயர்டு டெப்த்துக்கு உள்ளே ஃப்ளஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சிலிக்கான் அப்ளை பண்ணணும். இங்கே ரிக்வயர்டு எவ்வளோனா மொத்தம் 15 mm டெப்த் இருந்துச்சு. ஸோ அந்த கிளாஸுக்கு இடையில இருக்க டெப்த்து. ஸோ அதில் 7.5 mm அது வந்து ஆஃப் த பேக்கர் ராடு வந்து உள்ளே போயும் மேலே இருக்கிற ஏரியாவில் சிலிக்கான் அப்ளை பண்ணுற மாதிரி நம்மளோட பிளான். அதுக்கப்புறம் ஜாயின்ட்ஸ் இன்டர்னல் கனெக்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஸ்லாட் க்ரூ மாதிரி கட் பண்ணி அதுக்கு மேலே பேக்கரோட ரன் த்ரூ பண்ணி அதுக்கு மேலே சிலிக்கான் அப்ளை பண்ணி அதை பேக் பண்ணுறோம். இது என்ன பண்ணுன்னா, நமக்கு வைப்ரேஷன் ரெசிஸ்டண்ட்டாக ஆப் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப் இருக்கும். அந்த டிப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னில் கட்டிங் வருதா அதில் வச்சு எக்ஸாக்டாக வேணுங்கிறதுக்கு கட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இதை எடுத்து இந்த ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டு இதை அதை வச்சு லோட் பண்ணணும். அந்த பேக்கரோட ரிக்வயர்ட் டெப்த் வச்சுட்டு அதுக்கு மேலே க்ளீன் பண்ணிவிட்டு சிலிக்கானை அப்ளை பண்ணி நம்ம ஃபினிஷிங் பண்ணுறது தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஒர்க். ஓகே, சிலிக்கான் அப்ளை பண்ணும்போது சேஃப்டியாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. சிலிக்கான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒட்டக்கூடிய ஒரு பொருள். ஸோ பி சேஃப். இப்போ இந்த பேக்கரோட ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த வைப்ரேஷன்ஸை இதை அரெஸ்ட் பண்ணிக்கும். ஸோ சிலிக்கானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிலிக்கான் அதோட வேலையை கரெக்டாக பார்க்கும், தண்ணி வராது. நாங்கள் லேபர்ஸ் யூஸ் பண்ணியே இந்த ப்ராசஸை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இந்த பேக்கர் ராடுனால் என்னன்னே தெரியாத சிஸ்டம் தான் இந்தியன் சிஸ்டம், தமிழ்நாட்டில் உள்ள சிஸ்டமாக இருக்குது. ஸோ இதோட ஐடியாலஜிலாம் எனக்கு தெரிஞ்சனால ஸோ நானே இறங்கி பண்ணது தான் இந்த ப்ராசஸ். ஓகே, இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை, நம்ம ப்ளாகை, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஆஃப்டர்வர்ட்ஸ் ஒர்க் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு போகணும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் உள்ள யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அதை முடித்து க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் அவுட்புட் இப்படி தான் இருக்கும்.